த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கரூர்ல விஜயுடைய அந்த பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் பெரிய அளவிலான பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விவகாரத்தை மத்திய அரசாங்கம் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் கேதரிங்ல இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் அப்படின்றது இது வரைக்கும் நடந்ததில்லை. ஒரு ஆன்மீக கூட்டத்துல நடக்கும், இல்லாட்டி ஒரு கோவில் திருவிழாக்கள்ல நடக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இசை கேட்க போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா பொலிட்டிக்கல் கேதரிங்ல இப்படியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி இருக்கு. அதனால மத்திய அரசு இந்த விவகாரத்துல முக்கியமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இந்த யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல நடத்தின அந்த பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசியல் கட்சிகள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இத மத்திய அரசாங்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமான முறையில கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி? பொலிட்டிக்கல் கேதரிங்ஸுக்கு இனி புதிய அளவிலான நடைமுறைகளை கொண்டு வரணும், புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் அப்படின்றத மத்திய உள்துறை அமைச்சகம் தொடங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே 2025 ஜூன் மாதம் இதே மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய நடைமுறையை அவங்க மாநில அரசுகளுக்கு ஒரு அறிவுரையாகவும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது பத்தல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ கரூர்ல நடந்த அந்த சம்பவம் சம்பந்தமா தமிழ்நாடு ஆளுநர்கிட்ட இருந்து தனியா ஒரு அறிக்கை அப்படின்றத உள்துறை அமைச்சகம் கேட்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக அரசு கிட்ட இருந்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறமான விஷயங்கள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விவரங்களையும் அறிக்கையா அவங்க கேட்கிறாங்க. நமக்கு தெரியும், மத்திய அரசுடைய பிரதிநிதிகளா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும் நேர்ல வந்து ஆய்வுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு, ஹேமமாலினி தலைமையிலான அந்த குழுவையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சு ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்ற உத்தரவும் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றங்கள்ல இந்த விவகாரம் எப்படியெல்லாம் விசாரணைக்கு போகுது அப்படின்ற விவரங்களையும் அவங்க சேகரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குறதுக்கான வேலைகள் அப்படின்றது தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தனியா இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்துடலாமா? ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசு கிட்ட இருக்கக்கூடியதுதான். ஆனா சட்டம் ஒழுங்கு விஷயமே கைமீறி போகுது அப்படின்னா அதுக்கு மத்திய அரசுடைய உதவியை மாநில அரசுகள் நாடுவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் கேதரிங்ல ஏற்படக்கூடிய இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் அப்படின்றது வெறும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மட்டும் நிக்காம ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையாவும் மாறிடும். குறிப்பா இந்த விஷயத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வீடியோவை பார்த்திருப்போம். அவர் அதுல சதி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த மறைமுகமா சொல்றாரு. ஆனா அதே தாவேகா கட்சியுடைய மூத்த நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் போடுறாரு. இதுல மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்ற மாதிரியான சொல்ல வந்து நேபாள்ல நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரியான ஒரு புரட்சி இங்க வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. அவங்களுடைய கட்சியுடைய வழக்கறிஞர்களும் இதுல சதி இருக்கு அப்படின்றது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப தாவேகா நிர்வாகிகள் எங்கேயாவது போறாங்க, ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும். அதனால இதோடைய சென்சிட்டிவிட்டிய ரொம்ப தீவிரமா புரிஞ்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அது மட்டும் இல்லாம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கலாமா, நாடாளுமன்றத்துல இந்த விவகாரத்தை விவாதத்துக்கு கொண்டு போலாமா, ஒட்டுமொத்தமா அனைத்து மாநில அரசுகளையும் கலந்தாலோசிச்சு அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு இதுக்கான புதிய விஷயங்களை கொண்டு வரலாமா? ஏன்னா நிச்சயமா இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு ஏதாவது ஒரு நாள் வந்தே தீரும். அது ஹைகோர்ட்ல இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டுடைய அப்பீலுக்காக நிச்சயமா உச்சநீதிமன்றத்துக்கு வரும். உச்சநீதிமன்றத்துக்கு அப்படி வரும் பட்சத்துல உச்சநீதிமன்றம் நேரடியா கேள்வி எழுப்ப போறது மத்திய அரசாங்கத்தை, இதுல என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்புவாங்க. நமக்கு தெரியும், கும்பமேளாவில் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனப்போ உச்சநீதிமன்றம் மத்திய அரசு கிட்ட சரமாரியான கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அதனால அதுக்கு முழுமையா தயாராகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்திருக்கிறாங்க. அதுக்கான அடிப்படை வேலைகள்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இனி ஆளுநரும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, எம்பிக்கள் குழுவும் சரி, மத்திய அமைச்சர்களும் சரி, இவங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில புதுசா
இந்தியாவுக்கு ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் பப்ளிக் கேதரிங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது என்ன மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் ஏற்படுத்த போகுது, இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை மத்திய அரசாங்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமா அணுகுறாங்க அப்படின்றது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்படியான பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ்க்கு என்னதாங்க பண்ணணும்? காவல்துறையினர் ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுக்கறாங்க, இன்னொரு பக்கம் கட்சி தொண்டர்கள் ஒரு மாதிரி எல்லை மீறி போறாங்க. அந்த கட்சியுடைய நிர்வாகிகளோ தலைவர்களோ அதை மெத்தனமான முறையில கையாளுறாங்க. நான் சொல்றது விஜய் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு பொதுமக்களுடைய உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கோ, இல்ல பொருட்சேதம் பொது சொத்துக்களுக்கு ஏற்படாம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதேனும் யோசனைகள் இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.